கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் சித்தர்கள் மாநாடு. சித்தர்கள் மாநாடு சங்கமம் 2 நாட்கள் நிகழ்ச்சி கோவை பேரூர் செட்டிப்பாளையம் சாலையில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் சிவத்திரு பூரிகமல் ஜி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிகள் 10,000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் பங்கேற்றனர். 3,000க்கும் மேற்பட்ட சந்நியாசிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் 108 யாக குண்டமும் 108 கோ பூஜையும், வராகி யாகமும், பிரத்யங்கி யாகமும், 1008 விளக்கு பூஜை, 108 வேல் பூஜை ஆகியவை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன், வானதி சீனிவாசன் MLA, இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பர், இந்து மகா தயிப்பா பாலசுப்பிரமணியம், இந்து மகா சபா அகில இந்திய பொறுப்பாளர் ஹரி, மடாதிபதிகள், இந்து தர்மசேனா மாநில துணைத் தலைவர் சிவத்திரு மணிகண்டன், இந்து மகா சபை மாநில செயலாளர் சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். आचार्यः सम्यानिद कानि कानि विनश्य धूपमाग्राभयामि धूपोऽयं प्रतिगच्छति வணக்கம். ஓம் பஜே பஜே பைரவாய கால காலேஸ்வராய கால பைரவாய ருத்ராய சர்வேஸ்வராய பிருத்திங்களாய கபாலீஸ்வராய நமோ நமக. ஓம் தத்புசாய மகாதேவாஜிமி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். தமிழகத்தில் அதுவும் கோவையில் சித்தர்கள் மாநாடு. பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலிருந்து செட்டிப்பாளையம் போகிற வழியில் 2 நாள் நிகழ்வு. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 3000 சாதுக்கள் வந்து கலந்துட்டு போயிருக்கிறாங்க. 10,000 பேர் இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 10,000 பேர். 2 நிகழ்வு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நேற்று வராகி யாகம் நடந்தது. இன்னைக்கு பிருத்திங்களா தேவியோட யாகம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம், ருத்ர தாண்டவம், சிவத்தாண்டவம், அப்புறம் சிவவாதியம், இப்படி இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. சன்னியாசிகள் வந்துட்டே இருக்கிறாங்க. பல நிகழ்வுக்கு கலந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடோட நோக்கம் என்னவென்றால், அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனை போகணும். அவர்கள் ஆன்மாவை உணர்ந்து நோக்கணும். ஆனந்தமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமைகளும் சிந்தனைகளும் தீய சிந்தனைகள் எல்லாம் மறைந்து போகணும். இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும். மோடி கவர்மெண்ட் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும். இப்போ டெல்லியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பில் கூட அவங்க இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றுறோம். இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளை ஒட்டுக்க எங்கேயும் பார்க்க முடியாது. வாரணாசி, காசி, பல இடங்களில் தான் பார்க்க முடியும். தமிழகத்தில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த மாநாட்டை எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் இதுக்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவதற்கான வாய்ப்பு கொடுத்த சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை மார்களுக்கு, பத்திரிகையில் வரக்கூடிய பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து கலந்து கொண்ட சிறு சன்னியாசிகள் வந்து பெரும் சன்னியாசிகள் வரை, சிவனடியார்கள் வந்து மடாதிபதிகள் வர எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். சிவநாமத்தை வீடு வீடாக செல்ல வேண்டும். சிவநாமத்தை, சைவ சித்தாந்தத்தை
எல்லாருமே பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்த இடமெல்லாம் காவிகளும் ருத்ராட்சங்களும் பெரிய ஜடாமுடிகளும் அகோரிகளும் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களுமாக காட்சியளிக்கிறாங்க. நாங்கள் அங்கே எங்கே இருந்து பார்க்குறோமோ அந்த இடம் முழுவதும் சிவஸ்வரூபங்களாக இருக்குது. நம்ம கெனடி தியேட்டர் பேக் சைடில் இருக்கக்கூடிய கர்ம வினைதீர்க்கும் ராஜயோக சாயி மந்தருடைய திருத்தலத்திலிருந்து நாம் இந்த சித்தர்கள் மாநாட்டு நிகழ்வுக்காக வந்தோம். இந்த இடத்திலே ஒருங்கிணைப்பாளர் நம்ம பூரி கமல்ஜி ஐயாவும் பொருளாளர் மணிகண்டன் ஐயா கெனடி தியேட்டர் ஓனர் அவர்களும் மிகுந்த சிறப்போடு அர்ப்பணிப்போடு, அதாவது எல்லா இடங்களிலிருந்தும் சித்தர்களை வரவழைத்து அவர்களுக்கு 3 நேர உணவு, இது ரொம்ப முக்கியம், தண்ணி, பாத்ரூம் வசதி மற்றும் அருமையான வேல் பூஜை, யாகங்கள், பிரித்யங்கரா யாகம், வாராகி பூஜை, இதை எல்லாமே அத்துணை சாதுக்களையும் உட்கார வச்சு அவர்கள் அந்த பொருளையும் அருளையும் கூட்டி நின்று கொடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமாக இதை நாங்கள் 2 நாளாக அனுபவிச்சுட்டு வர்றோம். இதில் சிறப்பு விருந்தினர்களாக வானதி அம்மா ஸ்ரீனிவாசன் அவர்களும், வேலுமணி ஐயா அவர்களும், நம்ம அன்பு அறக்கட்டளை அவர்களும், இன்னும் பெரிய இந்துத்துவாவுடைய பெரிய பெரிய ஐயா அவர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு மிகச்சிறந்த சிறப்பான ஒரு சிறப்பு அம்சத்தை இந்த இடத்திலேயே திருக்கைலாயத்தை போன்ற ஒரு நிகழ்வை கொடுத்திருக்கிறார்கள். சாதுக்கள் சாறை சாறையாக வந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது இமாலயத்தில் இருக்கிறோமா அல்லது கோயம்புத்தூர் செட்டிபாளையத்தில் இருக்கிறோமா என்று தெரியவில்லை. இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஐயா பூரி கமல்ஜி ஐயா அவர்களுக்கும் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் இதில் நிறைய பேர் இதில் நிறைய சிரத்தையோடு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், எங்களுடைய கர்மவினை தீர்க்கும் ராஜயோக சாயி மந்திர் ஆர்எஸ்புரம் கெனடி தியேட்டர் பின்புறம் லைட் ஹவுஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய அருளாலே அத்துணை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பல பல மாநாடுகள், சாதுக்கள் இந்த இடத்திலே தோன்ற வேண்டும், அதற்கு அவர்கள் இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஓம் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி துணை. உலக சித்தர்கள் மாநாடு இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆசியாவிலே மிகப்பெரிய யாக குண்டம் அமைத்து மிக சிறப்பான முறையிலே மகா பிரத்யங்கரா மற்றும் வாராகி யாகங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த யாகத்தில் சுமார் 10,000க்கு மேற்பட்ட பக்த கோடிகளும் சாதுக்களும் சித்தர்களும் கலந்து கொண்டு அனைத்து மக்களுக்கும் அருளாசி வழங்கி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நமக்காக நடத்தி கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் திரு பூரி கமல் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளராக இருக்கும் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பக்த கோடிகள் சார்பாகவும் உலக சித்தர்கள் மாநாட்டு சித்தர்கள் சார்பாகவும் நன்றி, கோடான கோடியை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் காசியும் வாரணாசியும் ஒரே இடத்தில் நாங்கள் பார்த்தது காண்பது ரொம்ப அரிது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்த திரு பூரி கமல்ஜி அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் மிக கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை சாதுக்களும் ஒரே இடத்தில் சந்தித்ததில் மிக சிறப்பு, மிக அருமையாக இருந்தது.